ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் 54. இலங்கையை எரித்தல். தான் வந்த காரியம் நல்லபடியாக நிறைவேறிடுச்சுன்னு உற்சாகம் அதிகமாகிக்கிட்டே போக லங்கையை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருந்த ஹனுமான் இனி செய்ய வேண்டிய காரியம் எது மிஞ்சி இருக்குதுன்னு நினச்சாரு. ராட்சசர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இப்போ செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது மிச்சம் இருக்குதா? அசோகவனத்தை அழிச்சிட்டேன். முக்கியமான அரக்கர்கள் எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. படை வீரர்களில் ஒரு பகுதியினர்லாம் இறந்துட்டாங்க. பாக்கி இருக்கிறது கோட்டையை தகர்ப்பது தான். கோட்டையை அழிச்சாதான் நான் இதுவரை பட்ட சிரமங்கள் எல்லாம் பலனடைஞ்சதாக இருக்கும். சின்ன எளிதான முயற்சியால் இந்த காரியத்தை செய்து முடித்தால்தான் என்னோட சிரமம் பயனடைஞ்சதாக ஆகும். என்னோட வாலில் எரிஞ்சிட்ருக்கிற அக்னி அவரை திருப்தி செய்யறதுக்கு இந்த மாபெரும் வீடுகளை எல்லாம் அர்ப்பணம் செய்கிறது தான் நியாயம். அப்புறம் ஹனுமான் மின்னல் அடிக்கிற வேகம் போல் எரிஞ்சிட்ருக்கிற வாளோட லங்கை கட்டடங்கள் உச்சி மேலே வேகமாக சுற்றி வந்தார். நல்லா பார்த்துட்டு ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கும் ராட்சசர்களோட பூஞ்சோலைகள்லையும் கொஞ்சமும் பயப்படாமல் அரண்மனைகள்லையும் ஹனுமான் சஞ்சரித்தார். காற்று மாதிரி பலம் வேகம் இருக்கிற அவர் பிரகஸ்தனோட வீட்டில் குதித்து அங்கே நெருப்ப வச்சார். அப்புறம் வீரனான மகாபார்ச்சுவனோட மாளிகைக்குள்ளே குதித்து பிரளய கால அக்னி மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கிற நெருப்பை தள்ளினார். அந்த பெரு வானரர் வஜ்ரதம்ஷ்டனோட மாளிகைக்கும் தேஜஸ்வியான சுகன் புத்திமானான சாரணன் அவங்க மாளிகைக்குள்ளேயும் தாவி போனார். இதே போல் இந்திரஜித்தோட இருப்பிடத்தையும் கொளுத்தினார் வானர தலைவர். அப்புறம் ஜம்புமாலி சுமாலி இவங்க மாளிகைகளையும் எரித்தார். ரச்சிமி கேது சூரிய சத்ரு ஹ்ரஸ்வகர்ணன் தம்ஷ்ட்ரன் ரோமசன் யுத்தோன்மத்தன் மத்தன் துவஜக்ரீவன் வித்யுஜிஹ்வன் கோரன் ஹஸ்திமுகன் கராலன் விசாலன் சோனிதாசன் கும்பகர்ணன் மகராஷன் யஜ்ஞசத்ரு பிரம்மசத்ரு நராந்தகன் கும்பன் துராத்மா நிகும்பன் இவங்க மாளிகைகளை எல்லாம் வரிசையாக கடந்து போய் மகா தேஜஸ்வியான வானரோத்தமர் எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டே போனார். விபீஷணனோட அரண்மனையை மட்டும் விட்டுட்டார். ஹனுமான் அந்த மாபெரும் மாளிகைக்குள்ளே ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டுருக்கிறவங்களோட வளமைகளை எல்லாத்தையும் அழிச்சார். வெற்றி திரு வீரத்திருவு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் கொலைச்சதுக்கப்புறம் ராட்சசர்களோட மாபெரும் தலைவனான ராவணனோட இருப்பிடத்துக்கு போனார். பல வகையான ரத்தினங்களால் அழகு செய்யப்பட்டது மேரு பர்வதம் மந்திர பர்வதம் மாதிரி விளங்குறது. எல்லா மங்கள பொருட்களும் நிறைஞ்சிருக்கு பிரகாசிக்கிறது. முக்கியமாக அந்த மாளிகையில் வால் நுனியில் எரிஞ்சிட்ருக்கிற நெருப்பை உதுத்துட்டு யுக முடிவில் ஏற்படுற மேக கர்ஜனை மாதிரி அனுமான் பேர அரவாரம் செய்கிறாரு. காற்றும் சேர்ந்துக்கிட்டதுனால ரொம்ப வேகத்தோட பலத்தோட எரிஞ்சிட்டு இருந்த அக்னி பிரளய கால அக்னி மாதிரி வேகமாக இருந்துச்சு. வாயுதேவன் அந்த கட்டடங்களில் தளல் விட்டு எறிகிற அக்னியை பரப்பினார். அவரோட கூட்டுறவுனால அக்னி ரொம்ப பலமாயிடுச்சு. முத்து மணி ரத்தினங்கள் இதனால் ஆனது தங்கமயமான சாளரங்கள் இருந்தது. மாபெரும் கட்டடங்கள் சடன்னு எரித்து தகர்க்கப்பட்டுச்சு. ஏராளமாக புண்ணியம் செஞ்சவங்களா தேவலோகத்திலிருந்து விமானம் வந்து ஸ்வர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகுங்கிறது ஐதீகம். புண்ணிய கர்மாக்களோட சேமிப்பு இருக்கிற வரை அவங்க ஸ்வர்க்கத்தில் சௌக்கியமாக இருப்பாங்க. புண்ணியம் தீர்த்து போனதும் சித்தர்களோட விமானங்கள் ஆகாயத்தில் இருந்து மண்ணுலகத்துக்கு வீழ்றது மாதிரி தகர்க்கப்பட்ட கட்டடங்களோட மேல் பகுதிகள் எல்லாம் தரையில் வந்து விழுந்தது. சொத்துக்களை இழந்துட்டதால அவங்கவுங்க வீடை காப்பாற்றுறதுல கூட உற்சாகம் இழந்துட்டு அங்கேயும் இங்கேயும் சிதறி ஓடுன ராட்சசர்களால் பெரும் கூச்சல் உண்டாச்சு. குரங்கு ரூபத்தில் அக்னியை இங்கே வந்திருக்கிற ஆச்சோ அப்படின்னு மார்பில் குழந்தைகளை அணைச்சிட்டு பெண்கள் அலறிட்டு விழுந்தாங்க ஓடி. வீட்டு உப்பரிகைகளில் பிடிச்சிக்கிட்டு இருந்த நெருப்பு பாதிக்கப்பட்டு கூந்தல் அவிழ்ந்து புரள மேலே இருந்து விழுந்துட்டு இருந்தாங்க சில பெண்கள். மேகக்கூட்டத்திலிருந்து விளர மின்னர் கொடி மாதிரி இருந்தாங்க. வஜ்ரம் பவளம் வைடூரியம் முத்து வெள்ளி இந்த கலவையினால் விசித்திரமான முறையில் கட்டப்பட்ட வீடுலேருந்து
உருகி ஓடுற தாதுக்களை எல்லாம் பார்க்குறார் ஹனுமார். எவ்வளவு மரக்கட்டை புல்லை எரித்தாலும் அக்னி திருப்தி அடையிறதில்ல, எரிக்கிறதுக்கு பொருளை தேடுது. அது மாதிரி முக்கிய ராட்சசர்களை கொன்னா மட்டும் ஹனுமானுக்கு கொஞ்சம் கூட திருப்தி ஏற்படலை. இந்த பூமியும் ஹனுமானால் கொல்லப்பட்ட அரக்கர்களால் போதும்னு திருப்தி அடையலை. அக்னி சுவாலைகள் சில இடங்களில் புரசம் மலர்கள் மாதிரி, சில இடங்களில் இலை மரத்திலோட மலர்கள் மாதிரி, சில இடங்களில் குங்குமம் மாதிரி பிரகாசமாக இருந்தது. ருத்ரரால் திரிபுரம் எரிக்கப்பட்டது மாதிரி ரொம்ப துடிப்போடு இருக்கக்கூடிய மகாத்மாவான ஹனுமானால் லங்கா நகரம் எரிக்கப்பட்டுச்சு. அப்புறம் லங்கையோட மலையான திரிகூட பர்வதத்தோட சிகரத்தை சுற்றி ரொம்ப வேகம் இருக்கக்கூடிய ஹனுமானால் வைக்கப்பட்ட அந்த அக்னி பயங்கரமான வேகமாக ஆற்றலோட பரவுச்சு. பிரளய கால அக்னிக்கு ஒப்பான ஒரு வேகத்தோட காத்தோட கூடிய நெருப்பு ராட்சசர்களோட வீடுகளில் இருந்து ஆகாயம் அளவு புகை இல்லாமல் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அந்த அக்னிக்கு ராட்சசர்களோட சரீரங்களே நெய் ஆகுதிகள் ஆச்சு. கோடி சூரியர்களுக்கு நிகராக ஒளி வீசிட்டு இருந்து இலங்கை முழுவதும் சூழ்ந்துட்டு இடிமுழக்கம் மாதிரி பலவித சப்தங்களால் அண்டத்தையே பிளக்கிற மாதிரி அந்த மாபெரும் அக்னி சிறப்பாக இருந்துச்சு. பலாச புஷ்பம் மாதிரி ஜொலிச்சிட்டு முரட்டு ஜுவாலைகள் ஓங்கி பெருகுச்சு. அடங்குன புகையால் மறைக்கப்பட்ட மேகங்கள் ஆகாயத்தில் கருணைதல் மாதிரி ஒளி வீசுச்சு. இவன் வஜ்ராயுதத்தில் இருக்கக்கூடிய தேவலோக அதிபதியான மகேந்திரனா, சாட்சாத் யமனா, வருணனா, வாயுவா, ருத்ரனா, அக்னியா, சூரியனோ, செல்வத்துக்கு அதிபதியான குபேரனா, இல்லை சாட்சாத் காலன் தானா? நிச்சயமாக வெறும் வானரன் இல்லை இவன். எல்லாருக்கும் பிதாமகர் நிலையில் இருக்கிறவர், எல்லாத்தையும் படைக்கிறவரான நான்முக பிரம்மாவோட பெருங்கோபமே ராட்சசர்களை அழிக்கிறதுக்கு வானரூபம் ஏற்று வந்திருக்குதோ. இல்லாட்டி அனந்த அவ்யக்த அசிந்திய பரம்பொருளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மகத்தான தேஜஸ் ராட்சசர்களை அழிப்பதற்காக தன் மயாசக்தியால் வானர வடிவம் எடுத்துட்டு இங்கே வந்திருக்குதா. உயிர் பிராணிகளோட வீடுகளோட மரங்களோட திடீர்னு எரிக்கப்பட்ட அந்த நகரத்தை பார்த்த பிரமுகர்களான அரக்கர்கள் கூட்டமாக கூடி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ராட்சசர்களோட குதிரை ரதங்களோட, யானைகளோட, பறவை கூட்டங்களோட, விலங்குகளோட, மரங்களோட கண்மூடித்தனமாக எரிக்கப்பட்ட லங்கப்பட்டணம் ஒரு இறங்கத்தக்க விதமாக அலறி ஓலமிட்டு அழுதுச்சு. அரக்கர்களால் பலவிதமான புலம்புற ஒலி சேர்ந்து அங்கே இருந்த இரைச்சல் ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருந்தது. நெருப்பு ஜுவாலைகளால் சூழப்பட்டு முக்கியமான வீரர்கள் கொல்லப்பட்டு படைகள் தப்பி ஓடப்பட்டு ஹனுமானோட சினத்தால் உடல் வலிமையால் நாசம் செய்யப்பட்ட லங்கை சாபத்தினால அழிஞ்சது மாதிரி ஆச்சு. பிரமிச்சு பயந்து கவலையில் ஆழ்ந்திருந்த ராட்சசர்களால் கொழுந்து வெட்டு எரியற நெருப்புனால எரிக்கப்பட்ட சின்னங்களோட விளங்கின இலங்கை பிரம்மாவோட கோபத்தால் அழிக்கப்பட்ட பூமி போல ஆகிவிட்டதை மகாத்மாவான ஹனுமான் பார்த்தாரு. சிறப்பான மரங்கள் நிறைஞ்ச அசோகவனத்தை அழித்து மகாவீரர்களான அரக்கர்களை யுத்தத்தில் கொன்று நல்ல அழகான வீடுகளையே ரத்தின மாலையாக இருந்த அந்த லங்கையை எரித்து வாயுகுமாரனான ஹனுமன் கம்பீரமாக இருந்தார். திரிகூட மலையோட அழகான முன்முகட்டில் இருந்த வானர ராஜசிம்மனான ஆஞ்சநேயர் எரிஞ்சிட்டு இருந்த வால் சுடர் மாலை போல விளங்க கிரணங்களால் சூழப்பட்ட சூரியன் மாதிரி தோன்றினார். ஏராளமான ராட்சசர்களை கொன்னுட்டு அநேக மரங்கள் நிறைஞ்ச அசோகவனத்தை அழித்து ராட்சசர்களோட வீடுகளில் நெருப்பு வச்ச மகாத்மாவான ஹனுமான் மனதால் ஸ்ரீராமனை நினைச்சாரு. வானர வீரர்களில் முக்கியமானவர், மகாபலம் பொருந்தியவர், வாயுவுக்கு ஒப்பான வேகமுடையவர், பெருமதியாளர், வாயுகுமாரர், மிகச்சிறந்தவரான அவரை எல்லா தேவர்களும் கொண்டாடினாங்க. மகா தேஜஸ்வி பெருவானரான அவர் வனத்தை அழிச்சு போரில் ராட்சசர்களை கொண்டுட்டு அழகான லங்காபுரியை எரிச்சு வெற்றி சோபையோட விளங்கினார். அப்போ தேவர், கந்தர்வர், சித்தர், மாமுனிவர்கள் லங்கை எரிக்கப்பட்டதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சாங்க. வானரோத்தமரான ஹனுமானை பார்த்து எல்லா பிராணிகளும் இவர் பிரளய கால அக்னி அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு பயந்து நடுங்குனாங்க. எல்லாரும் பார்த்து எல்லா தேவர்களும் முனிசிரஷ்டர்களும்
கந்தர்வ வித்யாதர கிண்ணறர்களும் எல்லா மாபெரும் பிராணிகளும் ஒரு ஈடு இணையில்லாத ஒரு பெரும் மகிழ்ச்சியை அடைஞ்சாங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் 54வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.